ஆமா இன்னைக்கு டிவில வேற ரெட் அலர்ட் சொல்லி இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லா சமைக்கணும் சமைச்சு குடிக்கலாம் மலையில மூங்கி மரத்துல பிரியாணி செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ரசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ இதுக்குலாம் எடுத்துட்டோம்னா இது முனியாயிடும் இதுல உள்ள பிரியாணி எனக்கு இருக்க வேண்டியது அப்படியே சின்னத்துல உள்ளது நீ எங்கிட்டு போனாலும் இந்த சாப்பாட்டுல தான் திருப்பியாடா இதோட இருக்கானே ஏய் கையை பாத்தறடா நல்ல பச்சை மரம் ஆமா இப்போ நீ காட்ட முடியாது அவ்வளவுதா 2 தம்பி அதேறா உனக்கு கப்பு இன்னைக்கு மூங்கில் மரத்துல பார்த்தா சாந்து தான் வரும் போலனே விழுந்தானே இயற்கையே வந்து நம்ம காய்கறியை கழுவுதுன்னு அர்த்தம்னே செக்கில ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெய் சுத்தமான நாட்டு பசு நெய் பட்டை வகை நறுக்கின வெங்காயம் அரைச்ச மிளகாய் சாந்து மல்லித்தலை புதினா பச்சை மிளகாய் அரைச்ச இஞ்சி பூண்டு தக்காளி இளங்கிடாக்கறி
கல்லுப்பு, பச்சை தண்ணி, அடுப்பை எரிச்ச மாதிரி ஆகி போச்சு, நம்ம குளிர் கஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா, வேக வச்ச ஆட்டுக்கறி பிரியாணி மசாலா, கிளஞ்ச பிரியாணி அரிசி, இருக்கிற அந்த தண்ணி பக்கம் போதும். ஏன்னா உனக்கு சிரமம் வேணாம்னு நான் செட் பண்ணி தந்துட்டேன். மிக்க நன்றி, அன்புக்கு நன்றி. மழை வந்துருச்சு, அதுக்குள்ள நம்ம உள்ள வச்சிட்டோம்னா அவ்வளோதான், சோழி முடிச்சு. அவ்வளோண்ணா. ஏன் எந்த முக்கு முக்குறீங்க? வண்டி வந்துருமா வராதா? கிளப்புறேன்டா. அப்படியே கொடைக்கானல் தண்ணியெல்லாம் உள்ள வெட்டிட்டு நல்லா தெரியுறாங்க. சுட்ட கடலை மழையில நனைஞ்சு வச்சு மணல்ல மறுபடியும் சுடுறோம். மித 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 அவசரப்படாத. சுடுதா சுடுதா ஒண்ணுமே தெரியல.
பொறுமை இனிமேல் தான் பொறுமை ரொம்ப முக்கியம். இன்னும் எத்தனை இருக்கு? சூப் அதை உடைச்சிடாதா. வேறு இப்படி முடிச்சுக்கிட்டா எப்படி கொட்ட? அது நான் தட்டினது. எச்சு ஊறுது. ஆமாம், வச்சுக்கிட்டு வராது. கொட்டு 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 நிறையா கொட்டுங்க. ஆமாம், விழுந்துருச்சு. கொட்டுங்க. கொண்டா ரைத்தா ஊற்றுங்க அப்படியே. ஐயோ எலும்பு பீஸ் சால்னா ஊத்து. சாப்பிடுவோம்டா. எலும்பு பீஸ் எனக்கு தால்சாவிலையும் கறி கிடக்குதாப்பா? எலும்பு தாழ்ச்சானே. அதானே எலும்பு குழம்பு. சூப்பராக பாபா இப்படி எடுங்க. தாத்தா மட்டன் தாழ்ச்சா வச்சிருக்காரு. அதில் உள்ள கத்தரிக்காய் ஏப்பம் தள்ளுதே. வயிறுக்குள்ளே ஃபுல்லாக கொடுத்தாச்சு ஒரு குட்டி. இன்னைக்கு மூங்கில் பிரியாணி. அதாவது பிரியாணி லவ்வர்களுக்கு தெரியும் இந்த பிரியாணியோட சுவை எப்படி இருக்கும்னு. அதாவது பச்சை மூங்கி மரத்தில் மூங்கில் பிரியாணி. இந்த மூங்கி மரத்தை வெட்டும் போதே அதோட வாசனையே கமகமன்னு இருக்கும். பிரியாணியோட வாசனையும் இந்த மூங்கி மரத்தோட வாசனையும் சேர்ந்து அந்த பிரியாணி அதோட சுவை சொல்லவே முடியலை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தாத்தா வச்சுருந்தாங்க எலும்பு தாழ்ச்சாவும் வெங்காயம் ரைத்தாவும். எக்கு முக்கான சாப்பாடு. என்ன சமைக்கும் போது தான் மழை இப்போ கூட மழை பெஞ்சிட்டே இருக்கு பாருங்கள். அடமழை நேரத்தில் நல்ல சூடான மூங்கில் பிரியாணி வேற லெவல். ஆனால் தின்னு விட்டாங்க. எங்கடா முடிஞ்சுட்டா இன்னைக்கு ஒரு புடி.